என் தாத்தா பணத்தில் நான் டாக்டர் ஆனேன், என் தாத்தா பணத்தில் நான் என் பொண்ணோட கல்யாணத்தையே பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பணமாக இருக்கும். இதுதான் சிறு துளி பெரு வெள்ளம் அப்படிங்கிறது. நம்ம நினைக்கக்கூடிய சாதாரணமான ரொம்ப சொற்பமான அமௌண்ட்லேயும் எஸ்ஐபி நீங்கள் தொடங்கலாம். 100 ரூபாயிலேருந்து எஸ்ஐபி நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். ஆனால் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூதத்துக்கு நம்ம மதிப்பு கொடுத்தே ஆகணும். ஆகக்கூடிய ஒரு 7லேருந்து 8 வருஷத்தில் ஆவரேஜாக நம்மளுடைய செலவுகள் டபுள் ஆகிட்டே போகிறதுனால உங்களுடைய சேமிப்புகளை அதிகப்படுத்தி ஒரு ஸ்டெப்பப் எஸ்ஐபியில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 ஆண்டுகளில் அந்த பணம் பன்மடங்காக பெறுகிறோம் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் வேண்டாம். 5000 ரூபாயை நார்மல் எஸ்ஐபியில் நம்ம போட்டுட்டு வரோம் அப்படின்னா ஒரு 25 வருஷத்தில் ஒரு 1.86 crores, அதாவது 1,86,00,000 கிடைக்கும். அதே ஏதோ ஒரு 10% ஸ்டெப்பப் எஸ்ஐபி மூலமாக போட்டோன்னா நம்மளுக்கு 2.5 கோடி ரூபா கிடைக்கும். இந்த 1.86 crores அடுத்த 15 வருஷத்துக்கு நம்ம பென்ஷனாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 80,000 ரூபா பென்ஷனை நார்மல் எஸ்ஐபிலையும் 1,67,000 ரூபா பென்ஷனை ஸ்டெப்பப் எஸ்ஐபிலையும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஒரு 15 வருஷம் பென்ஷன் எடுத்த பிறகு நார்மல் எஸ்ஐபியில் உள்ள கார்பஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.25 கோடியாக இருக்கும்.